Hi everyone. நம்ம சி ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான கன்சோல் பேஸ்டு விண்டோவில் ரன் ஆகக்கூடிய ஸ்னேக் கேம் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இந்த வீடியோ சீரீஸோட 4th பார்ட்டு. இந்த லாஸ்ட் பார்ட்டில் நம்ம இந்த ஸ்னேக்கை பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ரேண்டமான ஒரு ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி அதில் ஃப்ராகை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம புதுசாக ரேண்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணி எழுதிங்க. ஏன்னா ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு ரேண்டம்னு. ஸோ அதுவும் இதுவும் வந்து நமக்கு கிளாஷ் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஸ்னேக் இனிஷியலைசேஷனுக்கு கீழே இந்த புது ரேண்டம் ஃபங்க்ஷனை எழுதுறேன் நான். இந்த ஃபங்க்ஷனில் நான் ஏங்கிற ஒரு வேரியபிளையும் பிங்கிற ஒரு வேரியபிளையும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ரேண்டமான ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி அதை 19ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அண்ட் பின்ற இன்னொரு வேரியபிளில் ரேண்டமான நம்பரை ஜென்ரேட் பண்ணி 39ன்ற வேல்யூவால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம ரேண்டமாக ஏ, பி, அதாவது ஃபீல்ட் ஆஃப் ஏ, பின்ற ஒரு ரேண்டமான ஸ்பாட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஜென்ரேட் பண்ணிட்டு இஃப் அந்த ரேண்டமான ஸ்பாட்ல என்ன வேல்யூ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஃபீல்ட் ஆஃப் ஏ, பி அந்த ஃபீல்டில் வேல்யூ 0வா இருந்ததுன்னா அது எம்டி ஸ்பேஸ்னு அர்த்தம். அண்ட் ஃப்ராக்னு இன்னொரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ பண்ணலை, ஆனால் வந்துட்டு இப்போ பண்ணுவோம். ஃப்ராகோட வேல்யூ வந்து 0வா இருந்தது. அதாவது வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் எந்த ஃப்ராகுமே இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா 0வா இருந்தால் ஸ்க்ரீனில் ஃப்ராக் இல்லை, 1ஆ இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ராக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் செக் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ராகும் இல்லை, ஃப்ராகும் வந்து 0வா இருந்தது அப்படின்னா அந்த ரேண்டம் ஃபீல்டில் நம்ம -1ன்ற வேல்யூவை கொடுக்க போகிறோம். நம்மளோட பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த 3 கண்டிஷனை செக் பண்ணி இது பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக ஃபீல்டு ஆஃப் ஐ, ஜே வந்து 0வா இருக்கக்கூடாது, அண்ட் ஹெட்டாக இருக்கக்கூடாது, அண்ட் டெய்லாக இருக்கக்கூடாது. இது 3 கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். பட் இந்த கண்டிஷன் எதையுமே நம்ம இப்போ செக் பண்ண தேவையில்லை. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள இந்த பாயிண்ட்ஸை பாருங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே அதை தான் செக் பண்ணுது ஏற்கனவே. ஃபீல்ட் ஆஃப் ஜே, ஐ வந்து 0வா இருக்கா, 0வா இருந்தா ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு. ஃபீல்ட் ஆஃப் ஜே, ஐ வந்து ஹெட்டா இருக்கா, ஹெட்டா இருந்தா கேபிட்டல் ஓவர் பிரிண்ட் பண்ணு. ஃபீல்ட் ஆஃப் ஜே, ஐ வந்து டெய்லா இருக்கா, டெய்லா இருந்தா இந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணு. சப்போஸ் இது 3 கண்டிஷன்லையுமே கவர் ஆகாத மற்ற இடத்துல இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம இப்போ ஃப்ராகையும் பிரிண்ட் பண்றதுக்கு எல்ஸ் இஃப் field of j, i is equal to -1. அதாவது நம்ம ஃப்ராகுக்கு வந்து -1ன்ற வேல்யூ தான் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ -1ஆ இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த ஃபீல்டில் -1ங்கிற வேல்யூ இருந்ததுன்னா அந்த இடத்துல ஃப்ராகுக்கு நம்ம ஹேஷை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு ரேண்டுங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம இது பண்ணலை. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண எந்த ஒரு வேரியபிளுமே இன்னும் டிக்ளேர் பண்ணலை. ஸோ அதெல்லாம் இப்போ பண்ணலாம். ஸோ என்னென்ன வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஏன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், பின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரியே ஃப்ராக் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ராகோட வேல்யூவை எடுத்தோடனே நம்ம 0 அப்படின்னு இனிஷியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் எப்போ வந்து ஃப்ராகை பிரிண்ட் பண்ணுதோ அப்போ தான் நமக்கு இந்த ஃப்ராகோட வேல்யூ வந்து 0லேருந்து 1ஆ சேஞ்ச் பண்ணணும். ஃப்ராகோட வேல்யூ வந்து ஃப்ராகோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு மாற்றி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ராக் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பில்டின் லைப்ரரி யூஸ் பண்ணணும். அந்த பில்டின் லைப்ரரி
ஸ்டாண்டர்ட் இன்புட் டாட் அவுட்புட் டாட் ஹச்சின்னு தான் நினைக்கிறேன். சாரி ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ராகு பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து ரேண்டமாக ஒரு ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் ரன் கொடுத்தீங்கன்னா அதே இடத்துல தான் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இதை வெளில வந்துட்டு மறுபடியும் ரன் கொடுத்தீங்கன்னா அதே இடத்துல தான், சேம் இடத்துல தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ப்ரோக்ராமுங்கிறது வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் ரன் ஆகும் ஒவ்வொரு தடவை ஆரம்பிக்கும் போதும். ஸோ எவ்ரி டைம் நம்ம ஃப்ராகு ஒரே இடத்துல நமக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. ஒவ்வொரு தடவை கேம் ஓப்பன் பண்ணும்போதும் ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி பிரிண்ட் ஆகும். அதை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனில் srand இன்னொரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். srand ஃபங்க்ஷனில் டைமை நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். டைமை இன்புட்டாக கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா அன்டிக்ளர் ஐடென்டிஃபையர்னு வருது. ஸோ இந்த டைம்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு லைப்ரரி வந்து பில்டின் லைப்ரரியை நம்ம ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அந்த பில்டின் லைப்ரரி பேர் டைம் டாட் ஹச். ஸோ இந்த டைம் வந்து நம்ம வேல்யூ ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும், கொடுத்தா தான் அது நமக்கு இதாகும். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கா. மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன், வேறு இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ப்ரோக்ராமை ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போதும் ஃப்ராகு வேறு இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு வேகமாக எழுதி காமிச்சிட்டேன். பட் அதோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணிவிட்டு இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனில் இந்த a is equal to ரேண்டுன்னு செலக்ட் பண்ணியிருக்கிற இது நமக்கு ரேண்டமாக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி அதை 19ஆல் டிவைட் பண்ணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம 19 டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல 20ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல 40ஆல் டிவைட் பண்ணும். அப்போ தான் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0லேருந்து 19 வரைக்கும், 0லேருந்து 39 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இப்போ 19ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 18 வந்துச்சுன்னா, 18ங்கிற ரேண்டம் நம்பர் வந்துச்சுன்னா 18 நமக்கு ரேண்டம் நம்பராக வந்துடும். இதே 19ங்கிற ரேண்டம் நம்பர் வந்ததுன்னா 0 ஆயிரும். அந்த இடத்துல 19 divided by 19 0 ஆயிரும். ஸோ நமக்கு 0லேருந்து 18க்குள்ளே தான் வேல்யூ வரைக்கும். 19th பிளேஸை வந்துட்டு எந்த ஒரு ஃப்ராகுமே ஆக்குபை பண்ணாது. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம 20 and 40ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இந்த ரேண்டம்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, ரேண்டமாக நமக்கு ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இது எப்போவுமே ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது ஒவ்வொரு தடவை ரன் ஆகும்போதும் ஃபஸ்ட்டு இந்த ரேண்டம் நம்பர், அடுத்து இந்த ரேண்டம் நம்பர், அந்த மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸடாக ஒரு ரேண்டம் நம்பரை தான் நமக்கு ஜென்ரேட் பண்ணும். அப்படி இல்லாமல் நம்ம இந்த ரேண்டம் நம்பரில் நிறைய வேரிட்டி காட்டணுங்கிறதுக்காக சீடிங் பண்ணுறோம். இதை வந்து ரேண்டம் நம்பர் சீடிங்னு சொல்லுவோம். ரேண்டம்னா சீடிங் ரேண்டம் அப்படின்ட்டு. சீடிங் எதை வச்சு பண்ணுறோம்னா, இப்போதைக்கு டைமை வச்சு பண்ணுறோம் நம்ம. ஓகேவா? டைம் அது பிராக்கெட்டுக்குள்ள 0ங்கிறது வந்துட்டு இப்போ கரண்டாக வர மில்லி செகண்ட் எவ்வளவோ அந்த மில்லி செகண்டை எடுத்து சீடிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கரண்டாக இப்போ 356 மில்லி செகண்ட் கிளாக்கில் ரன் ஆகுதுன்னா அந்த 356ன்ற வேல்யூ எடுத்து ரேண்டம் நம்பருக்கு சீட் பண்ணி அது நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரி டிஃப்ரெண்ட் ரேண்டம் நம்பராக ஜென்ரேட் பண்ணி தரும். ஓகேவா? ஸோ ரேண்டம் பிளேஸில் நமக்கு இந்த ஃப்ராக் பிரிண்ட் ஆகும். இதில் நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு ஃப்ராக் வந்து 0வா இருக்குது. பட் வந்து நமக்கு செலக்ட் பண்ண ரேண்டம் பிளேஸ் வந்துட்டு 0 இல்லை, அதுக்கு பதிலாக வந்துட்டு வேற ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. ஹெட்டோட வேல்யூ, டெய்லோட வேல்யூ, இல்லை பாடியோட வேல்யூ ஏதோ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாமையே மெயின் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு திரும்பி இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது மறுபடியும் a,bல ஏதாச்சும் வேல்யூ இருக்கா இல்லை 0 இருக்கான்னு பார்க்கும். 0 இருந்ததுன்னா அந்த இடத்துல ஃப்ராகை பிரிண்ட் பண்ணிடும். அதாவது -1ன்ற வேல்யூவை கொடுத்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அந்த இடத்துல ஃப்ராக் பிரிண்ட் ஆயிடும். சப்போஸ் மறுபடியும் வந்துட்டு அந்த இடத்துல செலக்ட் பண்ண பிளேஸ் வந்துட்டு 0வா இல்லாமல் வேற வேல்யூவா இருந்ததுன்னா ஆகாது. இது மாதிரி தொடர்ந்து ரேண்டம் ஃபங்க்ஷன் திரும்ப கால் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஒரு கண்டிஷன் எழுதிடலாம். ஃப்ராகோட வேல்யூ வந்து 0வா இருக்கும்போது நம்ம இந்த கண்டிஷன் வந்து திரும்ப ரன் ஆகணும். ஸோ நம்ம செலக்ட் பண்ண a,b வந்து 0வா இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஃப்ராகை பிரிண்ட் பண்ணலாம். ஃப்ராகோட வேல்யூ வந்து 1ஆ சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம்.
சப்போஸ் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ண பிளேஸ் வந்து 0 இல்லை அப்படின்னா இந்த இஃப் லூப்பே வந்துட்டு உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ இது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் இப்போ நம்ம லூப்புக்குள்ளே வச்சுருவோம். ஸோ இது இதோட லூப்பு, இது இதோட லூப்பு, டோட்டல் ரேண்டம் ஃபங்க்ஷனோட லூப்பு இது. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு ஒவ்வொரு தடவையும் ரேண்டம் லூப் வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப கால் ஆகி அந்த கரெக்டான இடத்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் கால் ஆகிட்டே இருக்காது. அதுக்கு பதிலாக அந்த வைல் லூப்பு இப்போ ரன் ஆகிட்டே இருக்கும். ரன் ஆகிட்டு உனக்கு வைல் லூப் மட்டும் தான் ரன் ஆகும். டோட்டல் ஃபங்க்ஷனே திரும்ப திரும்ப ரன் ஆகிறதுக்கு பதிலாக வைல் லூப்பு மட்டும் திரும்ப திரும்ப ரன் ஆகி ஃப்ராகை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வைல் லூப்பை விட்டு வெளில வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதை தான் கேம் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.